கர்நாடக முதல்வர் சித்தராமையா பங்கேற்ற கூட்டத்தில் பாரதிய ஜனதா மகளிர் அணியினர் வந்து கருப்பு கொடி காட்டினர். இதனால் ஆத்திரமடைந்த முதல்வர் சித்தராமையா அங்கிருந்த போலீஸ் உதவி எஸ்பியை கூப்பிட்டு கண்டித்ததுடன் கையை நீட்டி அடிப்பது போன்ற செய்கை செய்து பரபரப்பை உண்டாக்கினார். அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தி கொண்டுவரப்பட்ட மும்பை தாக்குதல் சம்பவத்தின் முக்கிய குற்றவாளி தகாவூர் ராணாவுக்கு மேலும் 12 நாள் காவல் வழங்கி டெல்லி பாட்டியாலா சிறப்பு கோர்ட் உத்தரவிட்டது. பத்திரிகை மற்றும் கல்வித்துறையில் சிறப்பான சேவை செய்ததை பாராட்டி தினமலர் இணை நிர்வாக ஆசிரியர் டாக்டர் ஆர். லட்சுமிபதிக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தார். மேலும் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கும் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. 2023இல் டெல்லி பாரத் மண்டபத்தில் நடந்த G20 உச்சி மாநாட்டுக்கு 21 டன் எடை கொண்ட நடராஜர் சிலை அமைத்து தந்தவர் கும்பகோணம் சுவாமிமலை தேவ சேனாதிபதி சிற்பக்கூட ஸ்தபதி ராதாகிருஷ்ணன். அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தார். திருமாவளவனுக்கு நாட்டுப்பற்று கிடையாது. அவரை போன்றவர்களை கண்காணிப்பு இல்லாமல் விட்டுவிட்டால் நாட்டுக்கு பேராபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது என்று மதுரையில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் H. ராஜா கூறினார். பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு எந்த முகத்துடன் சென்று ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கேட்பேன் என அம்மாநில சட்டசபையில் முதல்வர் உமர் அப்துல்லா பேசினார். 2019ஆம் ஆண்டு கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவி மற்றும் பெண்களுக்கு நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் வரும் மே 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என கோவை மகளிர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. 2026இல் தமிழக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வது உள்ளிட்ட விஷயங்களை விவாதிக்க வரும் மே 3 சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு கட்சி தலைமை அலுவலகத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அக்கட்சி பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். டெல்லியில் நடந்த 2வது ஆசிய யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பங்கேற்று தங்கப் பதக்கங்கள் வென்ற தமிழக வீரர்களுக்கு சென்னை ஏர்போர்ட்டில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2ஆம் உலகப் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றதன் 80வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு மே 8, 9, 10 ஆகிய 3 தினங்களுக்கு உக்ரைனுடன் போர் நடத்த மாட்டோம் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார். உக்ரைன் தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுப்போம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஜெய்ப்பூரில் நடந்த IPL கிரிக்கெட்டில் குஜராத் அணிக்கு எதிராக விளையாடிய ராஜஸ்தான் அணியின் 14 வயது இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி 35 பந்துகளில் 11 சிக்சர் 7 பவுண்டரிகளுடன் சதமடித்தார். IPL போட்டிகளில் மிக இளம் வயதில் சதமடித்த வீரர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியிருக்கிறார். தமிழக அமைச்சரவையில் மனோ தங்கராஜ் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளார். கிண்டி ராஜ்பவனில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மனோ தங்கராஜ் அமைச்சராக பதவியேற்றார். மனோ தங்கராஜுக்கு கவர்னர் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மனோ தங்கராஜுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இலாக்கா குறித்து அறிவிக்கப்படவில்லை. பஹல்காமில் கடந்த 22இல் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நேபாளத்தைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 26 சுற்றுலா பயணியர் இறந்தனர். இந்த வழக்கு விசாரணையை NIA எனப்படும் தேசிய புலனாய்வு அமைப்பிடம் மத்திய அரசு ஒப்படைத்தது. இதையடுத்து NIA விசாரணையை துவக்கியுள்ளது. தாக்குதலை நேரில் கண்டவர்களிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்திய கடற்படைக்காக 63,000 கோடி ரூபாயில் ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய பிரான்சுடன் இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர்ந்து 4வது நாளாக நள்ளிரவில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள இந்திய நிலைகளின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. குப்வாரா மற்றும் பூஞ்ச் மாவட்டங்களில் உள்ள எல்லைப் பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துள்ளது. ராகுல் மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரால் தங்கள் கட்சியை கட்டுப்படுத்த முடியவில்லையா என பாஜக MP ரவிசங்கர் பிரசாத் கேள்வி எழுப்பினார். நாடு பொதுவான தொனியில் பேச வேண்டிய நிலையில் காங்கிரஸ் தலைவர்கள் பாகிஸ்தானுக்கு முன்னால் நாட்டை இழிவுபடுத்துகிறார்கள். இந்த அணுகுமுறையை நாங்கள் கண்டிக்கிறோம் என தெரிவித்தார். பெஹல்காம் பயங்கரவாத சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தான் தனது வான்வெளியை பயன்படுத்துவதற்கு இந்திய விமானங்களுக்கு தடை விதித்துள்ளது. இது குறித்த கேள்விக்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு பதிலளித்துள்ளார். நாங்கள் நிலைமையை மதிப்பிட்டு வருகிறோம். வட இந்திய நகரங்களில் இருந்து பறக்கும் சர்வதேச விமானங்கள் நீண்ட தூரம் பறக்கும், செலவுகள் அதிகரிக்கும். விமான நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுகிறோம். இதற்கு விரைவில் தீர்வு காண்போம் என தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பிரிட்டனின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமியுடன் தொலைபேசியில் பேசினேன். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினோம். பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துக் கூறினேன் என ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து ஜம்மு காஷ்மீர் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
இந்த தாக்குதலை யாரும் ஆதரிக்கவில்லை, நாடு முழுவதையும் கோபத்தில் ஆழ்த்திவிட்டது என முதல்வர் ஒமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட கெடுவில் இந்தியாவிலிருந்து வெளியேறாத பாகிஸ்தானியர்களுக்கு 3 ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சட்டசபையில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கொலை கொள்ளை அதிகரித்து வருவதாக திமுக மீது குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின், அதிமுகவின் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, துயரங்களை கொட்டும் ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி என பதிலளித்தார். திமுக ஆட்சி குறித்து பேச அதிமுகவிற்கு எந்தவிதமான தகுதியும் இல்லை எனவும் தெரிவித்தார். தமிழகம் பொறுத்தவரை மதவாதம் உள்ளே நுழைய முடியாது என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் பிரச்சினையில் தமிழகம் உறுதுணையாக இருக்கும். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் உறுதுணையாக இருப்போம் எனவும் தெரிவித்தார். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அகவிலைப்படி 2% உயர்த்தப்படும் என விதி எண் 110 கீழ் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். அரசு பணியாளர்கள், ஆசிரியர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் 10,000 20,000 உயர்த்தி வழங்கப்படும் என்றார். தமிழக சட்டசபையில் முதல் வரிசையிலிருந்து பொன்முடி பெயரும் 2வது வரிசையிலிருந்து செந்தில் பாலாஜி பெயரும் நீக்கப்பட்டுள்ளது. நாளை நிறைவு நாள் சட்டசபை கூட்டத்தின் போது செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோர் 3வது வரிசையான முன்னாள் அமைச்சர்கள் இருக்கையில் அமருவார்கள். செந்தில் பாலாஜி தற்பொழுது அமைச்சர் பதவியில் இல்லை என்பதால் புதிய கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்க தேவையில்லை. அவர் மீண்டும் அமைச்சரானால் சுப்ரீம் கோர்ட்டை நாடலாம். அவரது ஜாமீனுக்கு எதிரான வழக்கை முடித்து வைக்கிறோம் என கூறி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமும் தான் திமுக செய்து வரும் அரசியலின் இத்தனை ஆண்டு கால தூண்களாக இருக்கின்றன என பாரதிய ஜனதா தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்தார். திமுகவின் இந்த மக்கள் விரோத செயல்பாடுகளை எதிர்த்து தற்போது தமிழக மக்கள் எதிர்ப்பு குரல் எழுப்புகையில் திமுகவின் அடித்தளமே ஆட்டம் காண்பதை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என கூறினார். தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்பட்ட இந்து எழுச்சி முதல்வர் ஸ்டாலினை பணிய வைத்திருக்கிறது. இனி யாரும் யார் மீதும் வெறுப்பை உமிழ்ந்துவிட்டு தப்பிவிட முடியாது என பாரதிய ஜனதா தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் அமைச்சரவை கூட்டம் சிறையிலோ அல்லது நீதிமன்றத்திலோ நடத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது. திமுகவினர் ஒவ்வொருவர் பெயரிலும் பல வழக்குகள் உள்ளன என தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்தார். அவர்கள் எங்களை பார்த்து கூடா நட்பு என்கின்றனர். திமுக கூட்டணி மக்களால் தேடா கூட்டணியாக மாறப்போகிறது என்றும் சொன்னார். தீவிரவாதிகள் சதித்திட்டம் எத்தனையோ முறை முறியடிக்கப்பட்டுள்ளது. முறியடிக்கும் அரசு சார்ந்த அமைப்புகளுக்கு ஒவ்வொரு முறையும் அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும் என மகாராஷ்டிர கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தீவிரவாதிகளுக்கு ஒருமுறை அதிர்ஷ்டம் கிடைத்தால் போதும் என அவர் கூறினார். 2025ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்கி வருகிறார். அதன்படி நடிகர் அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருதை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி திரௌபதி முர்மு கௌரவித்தார். பெகல்கம் தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணையில் ரஷ்யா மற்றும் சீனா தலையிட வேண்டுமென பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார். சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும், இந்தியா சொல்வது குறித்து அறிய ரஷ்யா, சீனா அல்லது ஏதேனும் மேற்கத்திய நாடுகள் ஒரு குழுவை அமைத்து விசாரிக்க வேண்டும். குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என கூறினார். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நிலவி வரும் நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்தில் அதிகாரிகள் உட்பட 500க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் ராஜினாமா கடிதங்களை ராணுவ தளபதிக்கு அனுப்பியுள்ளனர். இது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணுவ தளபதிகள் தெளிவான வழிமுறைகளை வழங்க தவறிவிட்டனர். இது குழப்பத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. வீரர்களின் ராஜினாமாவால் பாகிஸ்தான் ராணுவ வட்டாரத்தில் ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரில் ரஷ்யா முதன்முறையாக உக்ரைன் போரில் வடகொரியா படை வீரர்கள் பங்கேற்பை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வடகொரிய படை வீரர்கள் மிகுந்த தைரியம், திறமை மற்றும் வீரத்துடன் உக்ரைன் படைகளை எதிர்த்து போராடியுள்ளனர் என ரஷ்யாவின் தலைமை ராணுவ கண்காணிப்பாளர் வலேஜி ஜெராசிமோவ் தெரிவித்துள்ளார். திருச்சி திருவெரும்பூர் அருகே கார்த்திக் தாரணி தம்பதியின் 3 வயது சிறுவன் சைலேஷ் சாப்பிடும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு பரிதாபமாக இறந்தான். திருவெரும்பூர் போலீசார் விசாரிக்கின்றனர். குன்றத்தூர் மாங்காடு பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 33 பேரை டெல்லி போலீசார் கைது செய்தனர். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கை முடித்து வைக்க தயார் என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து வழக்கை முடித்து வைக்க தயார் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பிரான்மலை ஸ்ரீ வடுக பைரவர் கோயில் சித்திரை ஜெயந்தன் பூஜை விழா ஸ்ரீ குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் தலைமையில் விமர்சையாக நடைபெற்றது.
விவசாயம் செழிக்கவும் உலக மக்கள் நன்மை வேண்டியும் மதுகுப்பட்டி மற்றும் சுற்றுப்புற கிராம மக்கள் நடத்தினர். பால்குடம், கரும்பு தொட்டில் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து ஜம்மு காஷ்மீர் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தாக்குதலை யாரும் ஆதரிக்கவில்லை, நாடு முழுவதையும் கோபத்தில் ஆழ்த்திவிட்டது என முதல்வர் ஒமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். திருச்சி துறையூரில் மணல் லாரி, டிப்பர் லாரி, ஜேசிபி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கட்டுமான பொருட்களின் விலைவாசி உயர்வை திரும்பப் பெற வேண்டும், சுங்கச்சாவடி கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும், ஜேசிபி வாகனங்கள், உதிரி பாகங்களின் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். திருச்சி துறையூரில் மணல் லாரி, டிப்பர் லாரி, ஜேசிபி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கட்டுமான பொருட்களின் விலைவாசி உயர்வை திரும்பப் பெற வேண்டும், சுங்கச்சாவடி கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும், ஜேசிபி வாகனங்கள், உதிரி பாகங்களின் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பெஹல்காமில் சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொலை செய்த பயங்கரவாதிகளை பிபிசி சேனல் போராளிகள் என குறிப்பிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நிறுவனத்திற்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஏற்கனவே குஜராத் கலவரம் தொடர்பான ஆவணப்படத்தை பிபிசி தயாரித்தபோது சர்ச்சை கிளம்பியது. மோடி 2019 பேசிய வீடியோ இப்போது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாகி வருகிறது. அந்த வீடியோவில் மோடி பேசியது, அப்ப இருந்தே பாகிஸ்தான் ஒரு விஷயத்தை சொல்லுது, எங்ககிட்ட அணு ஆயுத பட்டன் இருக்கு, எங்ககிட்ட அணு ஆயுத பட்டன் இருக்கு, எதுக்கெடுத்தாலும் இதை தான் சொல்றாங்க, உங்ககிட்ட இருக்கிறது அணு ஆயுதம்னா அப்ப எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் என்னது, தீபாவளிக்கு போடுறதுக்கா தம்பி என்று அந்த வீடியோவில் மோடி பேசியுள்ளார். பாகிஸ்தான் வாய்ச்சவடால் விடுவதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில்தான் மோடியின் நக்கல் வீடியோவை பலரும் பகிர்ந்து வருகின்றனர். பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர்ந்து 4வது நாளாக நள்ளிரவில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள இந்திய நிலைகளின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். குப்வாரா மற்றும் பூஞ்ச் மாவட்டங்களில் உள்ள எல்லைப் பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துள்ளது. திண்டுக்கல் நெடுஞ்சாலை துறையில் சாலை பணியாளர்களுக்கு முறைகேடாக பதவி உயர்வு வழங்கியதை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட சாலை பணியாளர்கள் கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் அழகுமலை பெருந்தொழுவு சாலையில் அதிவேகமாக சென்ற பைக் ஒன்று சாலையோரம் இருந்த கம்பி வேலியில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பைக்கை ஓட்டி வந்த அபிஷேக் என்ற வாலிபர் பலத்த காயமடைந்தார். அருகில் இருந்தவர்கள் அபிஷேக்கை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். அங்கு பரிசோதித்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தார். விபத்து குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். கன்னியாகுமரி மாதவரம் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் விஷ்ணுபரத் மாணவனை சுவாமிநாதபுரத்தைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் 21 வயது சந்துரு குத்திக் கொலை செய்தார். கோயில் விழாவில் ஏற்பட்ட தகராறில் கொலை செய்தது தெரியவந்தது. இதுகுறித்து கன்னியாகுமரி போலீசார் விசாரணையில் கொலையாளி தப்பியோடிய நிலையில் கூடங்குளம் பகுதியில் வைத்து கைது செய்தனர். செம்மர கடத்தலில் ஈடுபட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 7 பேரை ஆந்திர போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 72 செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பதி அருகே முன்னாள் சென்ற கண்டெய்னர் லாரி மீது அதிவேகமாக வந்த கார் மோதியது. இந்த விபத்தில் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த 5 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாயினர். 2 படுகாயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். விபத்து குறித்து விசாரிக்கப்படுகிறது. உத்திரமேரூர் அருகே ஆனம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோயிலில் அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி அரியமங்கலத்தில் உள்ள ஸ்ரீஜெய் அகோரா காளி கோயிலில் அகில பாரத இந்து மகாசபாவின் தேசிய தலைவர் சுவாமி சக்கரபாணி மகாராஜ் சாமி தரிசனம் செய்தார். சுவாமி சக்கரபாணி மகாராஜ் ஸ்ரீஜெய் அகோரா காளி மற்றும் ஸ்ரீஜெய் அகோரா அஷ்டகால பைரவருக்கு கற்பூர ஆரத்தி எடுத்து சாமி தரிசனம் செய்தார். வேலூர் மாவட்டம் பொய்கையில் காட்பாடி, அணைக்கட்டு, வேலூர், குடியாத்தம், கேவி குப்பம் ஆகிய 5 சட்டசபை தொகுதிகள் அடங்கிய ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தின் வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில வன்னியர் சங்க தலைவர் புதா அருள்மொழி கலந்து கொண்டு பேசினார். இதில் வரும் மே 11ஆம் தேதி மாமல்லபுரம் சித்திரை முழு நிலவு மாநாட்டில் 25,000 பேர் மாவட்டத்திலிருந்து வாகனங்களில் வந்து பங்கேற்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு மற்றும் திருமணத்திற்கான கடன் உதவித்தொகை ரூபாய் 5 லட்சமாக உயர்வு போன்ற கோரிக்கைகளை அறிவிப்பாக ஸ்டாலின் வெளியிட்டதற்கு ஜாக்டோ ஜிஎம் மாநில ஒருங்கிணைப்பாளரும் தொழிற்கல்வி ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவருமான ஜனார்தனன் நன்றி தெரிவித்தார். அதே நேரத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அமல்படுத்துவார் என்ற நம்பிக்கை உள்ளது எனவும் அவர் கூறினார்.
கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் அடுத்த மத்தம்பாளையம் பகுதியில் சாலையில் வாகனத்தை முந்தி சென்ற விவகாரத்தில் சலவை தொழிலாளி செல்வம் என்பவரை கோபிச்செட்டிப்பாளையம் கருவூல அதிகாரி பிரபு என்பவர் தாக்கி கையை முறித்துள்ளார். பெரியநாயக்கன் பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து வரும் நிலையில் இந்த தாக்குதல் குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய கதாநாயகியரில் எந்த ஆடை அணிந்தாலும் அதில் தனி அழகுடன் ஜொலிப்பவர் பூஜா ஹெக்டே. காஞ்சிபுரம் பட்டுப்புடவை அணிந்து போட்டோ ஷூட் எடுத்து இன்ஸ்டாவில் வெளியிட்டுள்ளார். அதில் 70 வருட பழமையான ஒரு அழகிய புடவை, எனது அழகான காஞ்சிபுரம் பாட்டியின் புடவை என்னை அந்த காலத்திற்கு அழைத்து சென்றது. முதல் மழைக்கு பிறகு ஈரமான மங்களூருவின் சேற்று வாசம், திருமணத்திற்கு செல்வதற்கு முன்பு வீட்டில் மல்லிகையின் புதிய வாசனை, ஓ எளிமையான விஷயங்களில் எத்தனை அழகு என பதிவிட்டுள்ளார். இயக்குனர் ராஜமௌலி தற்போது மகேஷ் பாபுவை வைத்து ஒரு பிரம்மாண்ட படத்தை இயக்குகிறார். இவரின் கனவு படம் மகாபாரதம் என பல பேட்டிகளில் சொல்லியுள்ளார். இந்நிலையில் நானி நடித்துள்ள ஹிட் 3 பட விழாவில் ராஜமௌலி பங்கேற்றார். அவரிடத்தில் மகாபாரதம் படத்தில் நானி நடிப்பதாக சொல்கிறார்களே என்ற கேள்வியை தொகுப்பாளினி கேட்டார். அதற்கு ராஜமௌலி, நானி அதில் நடிக்கிறார் என்பது மட்டும் ஃபிக்ஸ் ஆகிவிட்டது என்றார். மறைந்த நடிகர் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடித்துள்ள படம் படைத்தலைவன். முக்கிய வேடத்தில் கஸ்தூரி ராஜா, MS பாஸ்கர் ஆகியோர் நடித்துள்ளனர். அன்பு இயக்க இளையராஜா இசையமைத்துள்ளார். AI தொழில்நுட்பம் மூலம் சிறப்பு தோற்றத்தில் விஜயகாந்தை இப்படத்தில் கொண்டு வந்துள்ளனர். யானையை பின்புலமாக வைத்து இந்த கதை உருவாக்கியுள்ளது. பொங்கலுக்கு படம் வெளியாவதாக அறிவிக்கப்பட்டு பின்னர் ரிலீஸ் தள்ளி போனது. இப்போது வரும் மே 23 ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். தெலுங்கில் முன்னணி நடிகையாக உள்ள ஸ்ரீலீலா தற்போது தமிழில் பராசக்தி படத்தில் நடிப்பதன் மூலம் நாயகியாக அறிமுகமாகிறார். 2022 தனது 21வது வயதிலேயே 2 மாற்றுத்திறனாளி குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்து வருகிறார். இப்போது 3வது ஒரு குழந்தையை தத்தெடுத்துள்ளார். அது பற்றி வீட்டிற்குள் மற்றும் ஒருவர் என குறிப்பிட்ட அக்குழந்தையை முத்தமிடும் போட்டோவை பகிர்ந்துள்ளார். காஷ்மீரின் பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இது பற்றி சில தினங்களுக்கு முன் விஜய் ஆண்டனி வெளியிட்ட அறிக்கையில், காஷ்மீரில் உயிரிழந்த சகோதரர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல். அதே சமயம் பாகிஸ்தானில் வாழும் 50 லட்சம் இந்தியர்களையும் பாகிஸ்தானின் பொதுமக்களையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் அமைதியையும் மகிழ்ச்சியையும் விரும்புகிறார்கள். வெறுப்பை கடந்து மனிதத்தை வளர்ப்போம் என குறிப்பிட்டிருந்தார். பாகிஸ்தானில் 50 லட்சம் இந்தியர்கள் வாழ்வது மாதிரியான அறிக்கை பாகிஸ்தானியர்களுக்கு ஆதரவு மாதிரியான அறிக்கை விமர்சனங்களை ஏற்படுத்தியது. இது பற்றி என் பதிவை தவறாக புரிந்து கொண்டவர்கள் கவனத்திற்கு என்று குறிப்பிட்டு, காஷ்மீரில் நடந்த கொடிய படுகொலையை செய்த அந்த மிருகவெறி கொண்ட பயங்கரவாத கூட்டத்தின் நோக்கம் நம் ஒற்றுமையை சிதைப்பதே. இந்திய அரசும் நாமும் நம் வலிமையான கரங்களால் நம் இறையாண்மையை பாதுகாப்போம் என்று விளக்கம் கொடுத்துள்ளார். நடிகை ஸ்ருதி ஹாசன் தற்போது ரஜினியின் கூலி படத்தில் நடித்துள்ளார். இது தவிர சலார் 2 அவர் கைவசம் உள்ளது. இவர் அளித்த ஒரு பேட்டியில், எல்லோருடைய வாழ்விலும் முன்னாள் காதல் இருந்திருக்கும். என்னிடம் யாராவது இது உங்களது எத்தனையாவது காதலர் என்று கேட்டால் நான் வருத்தப்பட்டது இல்லை. காரணம், அவர்களுக்கு அது எண்ணிக்கை. எனக்கு நான் விரும்பும் ஒரு காதலை பெற எத்தனாவது முயற்சி என்ற கணக்கு. அதே சமயம் ஒரு மனுஷியாக எனக்கு சிறு வருத்தம் ஏற்பட்டுள்ளது என்றார். 2024-25 ஆண்டுக்கான இந்திய பள்ளிகளுக்கான தேசிய அளவிலான 19 வயதிற்குட்பட்ட பெண்கள் கொக்கோ போட்டி டெல்லியில் நடைபெறவுள்ளது. இப்போட்டியில் கலந்து கொள்வதற்கு பயிற்சி முகாம் ஸ்ரீஜி RM பெண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடந்தது. தமிழக அணி சார்பில் கலந்து கொள்ள உள்ள மாணவிகளை முதன்மை கல்வி அலுவலர் சவுந்தரராஜன் வெற்றி பெற வாழ்த்தியும் அவர்களுக்கு விளையாடுவதற்கு பனியன் ஷூட், ட்ராக் ஷூட் வழங்கினார். மாவட்ட உடற்கல்வி அலுவலர் ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட உடற்கல்வி ஆசிரியர்கள் வாழ்த்து தெரிவித்து அனுப்பி வைத்தனர். பெரியார் பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கறிஞர் முரளிகிருஷ்ணன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கு பதிவு செய்ய திருச்சி மணப்பாறை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவிட்டுள்ளது. சென்னை கிண்டி கவர்னர் மாளிகையில் நடந்த விழாவில் கவர்னர் ரவி மனு தங்கராஜுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அப்போது கவர்னருடன் முதல்வர் ஸ்டாலின் கைகுலுக்கி சிறிது நேரம் பேசினார். பாகிஸ்தானுடன் போர் வேண்டாம் என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூறியதை பாகிஸ்தான் டிவி சேனல்கள் தலைப்பு செய்தியாக வெளியிட்டன. இது சர்ச்சையை ஏற்படுத்தியது. தற்போது விலைவாசி உயர்வை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக பெலகாவியில் காங்கிரஸ் போராட்டம் நடத்தியது. முதல்வர் உரையின் போது பாஜக தொண்டர்கள் உள்ளே நுழைந்து முதல்வருக்கு எதிராக கோஷமிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த முதல்வர் சித்தராமையா மேடையில் இருந்த ஒரு காவல்துறை அதிகாரியை அழைத்து அடிக்க கை ஓங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெஹல்காமில் ராணுவ உடையில் வந்து சுற்றுலா பயணியரை கொன்றவர்களில் அடில் ஹுசைன் தோக்கரும் ஒருவர் என கண்டறியப்பட்டுள்ளதால் ராணுவம் குறி கிராமத்தில் உள்ள அவனது வீட்டை இடித்து தரைமட்டமாக்கியது.
அவனது தாய் பாதுகாப்புடன் அருகில் உள்ள கிராமத்தில் வசிக்கும் உறவினர் வீட்டில் ஒப்படைக்கப்பட்டார். இந்நிலையில், மகனே, நீ எங்கிருந்தாலும் சரணடைந்து விடு, நாங்களாவது நிம்மதியாக வாழ்கிறோம் என அவனது தாய் கண்ணீர் மல்க கூறினார். பஹல்காம் தாக்குதலில் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரைச் சேர்ந்த 31 வயதான தொழிலதிபர் சுபம் திவேதி இறந்தார். இந்நிலையில், எனது கணவர் தன்னை ஒரு ஹிந்துவாக அடையாளப்படுத்திக் கொண்டு பெருமையுடன் தனது உயிரை தியாகம் செய்து பலரது உயிரை காப்பாற்றினார். அவரது வீர மரணத்துக்கு தியாகி அந்தஸ்து வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இராணுவத்தை நவீனப்படுத்தவும், பணியின் போது உயிர் துறக்கும் மற்றும் காயமடையும் வீரர்களுக்காகவும் நன்கொடை வசூலிப்பதாக செய்தி ஒன்று வாட்ஸ்அப் செயலியில் பரவி வருகிறது. அந்த விவரங்கள் வங்கிக் கணக்குகள் தவறானவை. இதன் மூலம் மோசடி நடைபெறும் வாய்ப்புள்ளது. எனவே மக்கள் இதற்கு இரையாகாமல் இருக்க வேண்டும் என மத்திய அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தின் லாங்டிங் மாவட்டத்தில் வசித்து வந்த கட்டுமான தொழிலாளர்கள் 2 பேர் நாகா தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டனர். அவர்களை மீட்கும் முயற்சியில் பாதுகாப்பு படையினருக்கும் நாகா தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கும் துப்பாக்கிச் சண்டை நடந்தது. இதில் 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தொழிலாளி ஒருவர் மீட்கப்பட்டார். புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் CBSE 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் ஏற்கனவே இருந்த முகலாயர்கள் மற்றும் டெல்லி சுல்தான்கள் பற்றிய பாடங்கள் முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளன. அதற்கு பதிலாக மகதா, மௌரியா, ஷூங்காஸ், சதவாகனா உள்ளிட்ட பண்டைய இந்திய சாம்ராஜ்யங்கள் பற்றிய பாடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தங்கம் விலை எப்போதும் இல்லாத வகையில் உயர்ந்து வரும்போது அக்ஷய திருதியைக்கு நகை வாங்க பலரும் ஆர்வமுடன் முன்பதிவு செய்து வருவதாக நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அக்ஷய திருதியை முன்னிட்டு கடந்த ஆண்டை விட நிகழாண்டில் 10% முதல் 15% வரை அதிக வியாபாரம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தனர். புதுச்சேரியில் இன்று முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை அரசு பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்படுவதாக அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். பள்ளிகள் ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்படும் என கூறியுள்ளார். தமிழகத்தில் செமி கண்டக்டர் பூங்கா அமைப்பதற்காக பல்லடம் அருகே கேத்தனூர் கிராமத்தில் 100 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்திய வம்சாவளியினர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் போராட்டம் நடத்தினர். அமெரிக்காவிலும் இந்திய வம்சாவளியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது பாகிஸ்தானுக்கு அதன் சொந்த மொழியில் பதில் தர வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பினர். திமுக அமைச்சர்களில் இன்னும் பல அமைச்சர்களை நீதிமன்றங்கள் அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கும். அதனை மக்கள் பார்க்கப் போகிறார்கள் என தவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்து 1 சவரன் 71,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 8,940 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 2010 முதல் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பு பெறலாம் என தமிழக சட்டசபையில் விதி எண் 110 கீழ் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். நிறுத்தி வைக்கப்பட்ட சரண்டர் விடுப்பு இந்த ஆண்டு செயல்படுத்த கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்துக்கு நன்கொடை வசூலிப்பதாக வாட்ஸ்அப்பில் வரும் தகவல்களுக்கு பாதுகாப்புத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. ராணுவ வீரர்களுக்காக நிதி வசூல் என பரவும் செய்தி தவறானது என ராணுவ அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. வங்கிக் கணக்கு விவரங்கள் உள்ளிட்டவையும் போலியானவை, மக்கள் ஏமாற வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரசு விரைவு பஸ்களில் கோடை காலத்தில் பயணித்தால் குலுக்கல் முறையில் 20 முறை வரை இலவச பயண பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1 முதல் ஜூன் 15 வரை பயணிப்பவர்களை குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட உள்ளனர். தமிழகத்தில் மார்ச் மாதம் முதலாகவே வெயில் வாட்டி வதைக்க தொடங்கியுள்ளது. அதிகபட்சமாக வேலூர், ஈரோடு, கரூர், பரமத்தி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, திருத்தணி, கோவை, திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் சுட்டெரித்தது. இந்நிலையில் அக்னி நட்சத்திரம் மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை 25 நாட்கள் நீடிக்க உள்ளது. கும்பகோணத்தில் புதிதாக அமையவுள்ள பல்கலைக்கழகத்தின் வேந்தராக முதல்வர் ஸ்டாலின் இருக்க வேண்டும் என சட்டசபையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தாக்கல் செய்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோயிலில் ஊஞ்சல் வைபவம் விமர்சையாக நடந்தது. உற்சவ மண்டபத்தில் தங்கக்கவசம் சாற்றப்பட்டு வண்ண வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஊஞ்சலில் வெக்காளியம்மன் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கத்தார் நாட்டு தலைநகர் தோகாவிலிருந்து 314 பயணிகள் உட்பட 326 பேருடன் சென்னைக்கு வந்த கத்தார் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்தபோது திடீரென பிரேக் சிஸ்டம் செயலிழந்தது. விமானத்திலும் சென்னை விமான நிலையத்திலும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
சென்னை வடிவுடையம்மன் கோயிலில் சித்திரை பரணி நட்சத்திரத்தில் 63 நாயன்மார்களில் ஒருவரான சிறுதொண்ட நாயனார் குரு பூஜை விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக ஆதிபுரீஸ்வரர் சன்னதி அருகில் உள்ள சுவாமிக்கு முதலில் எண்ணெய் காப்பு சாட்டப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் ராமானுஜர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக வந்து தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பூமாயி அம்மன் கோயில் வசந்த விழாவின் 10ஆம் நாள் நிகழ்ச்சியில் தெப்ப உற்சவம் விமர்சையாக நடந்தது. சர்வ அலங்காரத்தில் தோன்றிய உற்சவ அம்மனுக்கு பன்முக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மின்னொளியால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் பூமாயி அம்மன் எழுந்தருளி 3 முறை வலம் வந்தார். பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி முழக்கமிட்டு வழிபட்டனர். ஊராட்சிகளில் விளம்பர பலகைகளை ஒழுங்குபடுத்தும் மசோதாவை அமைச்சர் ஐ. பெரியசாமி தாக்கல் செய்தார். ஊராட்சி பகுதிகளில் அனுமதியின்றி விளம்பர பலகைகள், மின்னணு திரைகள் வைத்தால் ஓராண்டு சிறை அல்லது சிறை தண்டனையுடன் ரூபாய் 5000 அபராதமும் விதிக்கப்படும் என மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் மாயமான்குறிச்சி மாந்தோப்பில் உள்ள கிட்டங்கியில் சுமார் 100 கிலோ தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கிருஷ்ணமூர்த்தி என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் காரமடையில் நடந்த தமிழர் தேசம் கட்சியின் மேற்கு மண்டல மகளிர் மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் கே. செல்வகுமார் கலந்து கொண்டு பேசினார். மதுவின் பிடியில் இளைஞர்கள் சிக்காமல் இருக்க குடும்பங்கள் அவர்கள் மீது இன்னும் கூடுதல் கவனத்தை மகளிர் செலுத்த வேண்டும் என பெண்களுக்கு வலியுறுத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பள்ளி விடுமுறையை முன்னிட்டு டூரிஸ்டுகள் குவிகின்றனர். பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, குணா குகை, பைன் மரக்காடு, மோயர் சதுக்கம், பிரயன் நட்சத்திர ஏரி போன்ற சுற்றுலா தலங்களை குடும்பத்தினருடன் மற்றும் நண்பர்களுடன் கண்டு செல்ஃபி மற்றும் புகைப்படங்களை எடுத்து மகிழ்கின்றனர். படகு, குதிரை, சைக்கிள் சவாரி மேற்கொண்டு மகிழ்ந்தனர். கனிமவள திருட்டு விசாரணை என்ற பெயரில் விவசாயிகளை அலைக்கழிப்பதும் விவசாயிகள் மீது அபராத தொகை விதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அனைத்து துறை அதிகாரிகளும் கனிமவள கொள்ளையில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் விவசாயிகள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டுமெனவும் கோரிக்கை வைத்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் உலக நன்மைக்காக 14 சித்தர்கள் சிறப்பு வழிபாடு திருக்கோஷ்டியூர் பாண்டிராஜன் தலைமையில் நடந்தது. மங்கள இசையுடன் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு யாகம் நடந்தது. தொடர்ந்து ஓதுவார்கள் திருமுறை பாட 14 சித்தர்கள் நாமகர அஷ்டோத்திர வழிபாடு நடந்தது. அப்போது பக்தர்கள் குரு நமஸ்காரம் செய்தனர். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தனி உதவியாளர் பூங்குன்றனுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். மே 6ஆம் தேதி கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. திருச்சியில் தரமற்ற குடிநீர் வழங்குவதை கண்டித்தும் பல்வேறு வகைகளில் மக்களை வஞ்சிக்கும் செயலற்ற திருச்சி மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் அமமுக சார்பில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு திருச்சி மாநகராட்சி நிர்வாகத்தையும் அரசையும் கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். தொடர்ந்து மாநகராட்சி இணை ஆணையர் பாலுவிடம் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தனர். தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக போலீசாரின் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொலைகளின் எண்ணிக்கை கடந்த 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளை காட்டிலும் 2024ஆம் ஆண்டில் குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சி பொறியாளர் லெனின், அவரது மனைவி சாந்தகுமாரி இவர்கள் 6 ஆண்டுகளில் வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் 3.59 கோடி சொத்து குவித்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். குற்றம் உறுதியானதால் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொடர்ந்து 2 பேரிடமும் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். திருச்சி மணப்பாறையில் 4 நாட்கள் நடைபெற்ற முதல்வர் பிறந்தநாள் விழா கபடி போட்டியில் ஆண்கள் பிரிவில் சென்னை இன்கம் டாக்ஸ் அணியும் மகளிர் பிரிவில் பாலம் ஸ்போர்ட்ஸ் டெல்லி அணியும் வெற்றி பெற்றது. கரூர் எம்பி ஜோதிமணி கபடி வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலை கண்டிப்பதற்கு வக்கற்ற மனிதர்கள் தமிழகத்தில் தலைவர்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என திருமாவளவன் சீமானை மறைமுகமாக மகாராஷ்டிரா கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் சாடினார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 100 அடி சாலையில் மாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட சண்டையில் 2 வீலரில் சென்றவர்கள் மீது முட்டியது. இதில் தம்பதியினருடன் சென்ற குழந்தை கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக குழந்தைக்கு எதுவும் காயம் ஏற்படவில்லை.
சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பெஹல்காம் பயங்கரவாதம் குறித்து கருத்து தெரிவித்த நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறார் என பலர் கடுமையாக விமர்சித்துள்ளனர். அதற்கு விஜய் ஆண்டனி பதிலளித்துள்ளார். காஷ்மீரில் நடந்த கொடிய படுகொலையை செய்த அந்த மிருகவெறி கொண்ட பயங்கரவாத கூட்டத்தின் நோக்கம் நம் ஒற்றுமையை சிதைப்பதே. இந்திய அரசும் நாமும் நம் வலிமையான கரங்களால் நம் இறையாண்மையை பாதுகாப்போம் என தெரிவித்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்றதாக திமுக எம்பி கதிர் ஆனந்த் மீது புகார் எழுந்தது. இது குறித்த வழக்கு வேலூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வழக்கு விசாரணைக்காக கதிர் ஆனந்த் இன்று கோர்ட்டில் ஆஜரானார். திருப்பத்தூரில் ஹஜ் யாத்திரை செல்ல உள்ள முஸ்லிம்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு மருத்துவ முகாம் நடந்தது. இம்முகாமானது 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் 436 முஸ்லிம் நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த கீழ் ஆலத்தூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த கங்கை அம்மன் கோயில் சிரசு திருவிழா விமரிசையாக நடந்தது. சிரசு ஊர்வலத்தில் நூற்றுக்கணக்கான ஆடுகள் மற்றும் கோழிகளை பலியிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். வேலூரில் முன்னாள் படை வீரர்களுக்கான முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் முன்னாள் படை வீரர்களை தொழில் முனைவோர்கள் ஆக்குவதற்கான பயிற்சி முகாமை கலெக்டர் சுப்புலட்சுமி துவங்கி வைத்தார். இதன் மூலம் முன்னாள் படை வீரர்களும் 1 கோடி ரூபாய் வரையில் கடன் பெறலாம் என்றும் கலெக்டர் சுப்புலட்சுமி கூறினார். கும்பகோணத்தில் அகில பாரத இந்து மகாசபா சார்பில் இந்து சுவாமியின் யாத்ரா இந்து விழிப்புணர்வு யாத்திரை நிகழ்ச்சி மகாமக குளத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சுவாமி சக்கரபாணி மகாராஜா கலந்து கொண்டு மகாமக திருவிழாவை தேசிய திருவிழாவாக அறிவிக்க பிரதமர் மோடி அமித்ஷாவுடன் வலியுறுத்துவோம் என கூறினார். தஞ்சை மாவட்ட கராத்தே சங்கம் சார்பில் அன்னை சத்யா விளையாட்டு உள்ளரங்கில் தஞ்சை மாவட்ட அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. போட்டியில் தஞ்சை, கும்பகோணம், பட்டுக்கோட்டை, பாபநாசம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் திருவையாறில் நடந்த மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். தஞ்சையில் தூய்மை பணியை அர்ப்பணிப்போடு செய்து வரும் ஏழ்மை நிலையில் உள்ள 25 பெண் தூய்மை பணியாளர்களுக்கு தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் தலா 1 கிராம் தங்க காசு வழங்கப்பட்டது. தங்களது பணியை பாராட்டி தங்க நாணயம் பெற்ற தூய்மை பணியாளர்கள் தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர். கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் ரிஷிவந்தியம் தொகுதிக்கு திமுக அமைப்பாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சந்தைப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடந்தது. இதில் மதுவுடன் கூடிய அசைவ விருந்து வழங்கப்பட்டது சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே போலீசார் நடத்திய சோதனையில் 13 லட்சம் மதிப்புள்ள 1300 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவைச் சேர்ந்த முத்துலிங்கம் என்பவரை கைது செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் இந்து அறநிலைய அமைச்சர் சேகர் பாபு குடும்பத்துடன் ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாளை தரிசித்தார். அடுத்த மாதம் 15ஆம் தேதி பக்தர்களுக்கு ஏதுவாக பல்வேறு புதிய திட்டங்களை அறிவிக்க உள்ளதாக அவர் கூறினார். காவல்துறை மீதான மானிய கோரிக்கையில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், காவலர் சேமநல நிதி 4 லட்சம் ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டதாக தெரிவித்தார். ஆபாச படங்கள் இணைய தொடர்களாகவும் வீடியோக்களாகவும் OTTயில் வெளியிடுவதற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி OTT நிறுவனங்களுக்கும் சமூக ஊடக நிறுவனங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இதுகுறித்து பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார். சேலம் கோவில் நிகழ்ச்சியில் வெடிவிபத்தில் பலியானவர் குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகை 10 லட்சம் வழங்க வேண்டும் என பாமக MLA சதாசிவம் தெரிவித்தார். கேரள மாநிலம் திருவள்ளா அருகே எடத்துவா புனித ஜார்ஜியார் திருத்தலம் ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. 14ஆம் தேதி விழா நிறைவு பெறுகிறது. முதல் 10 நாட்களிலும் தினமும் தமிழ் மொழியில் திருப்பலி நடைபெறுகிறது. இந்த விழாவில் தமிழகம், கேரளா மட்டுமின்றி இலங்கை, பர்மா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். கரூர் மாவட்டம் வெள்ளி அணையை அடுத்த வடக்கு மேட்டுப்பட்டியில் மல்லையன் கோயிலில் நோன்பு சாட்டியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பினர் கரூர் திண்டுக்கல் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதித்தது. தகவல் அறிந்த போலீசார் மற்றும் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தினர். மனு அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் அறிவுறுத்திய பின் கலைந்து சென்றனர்.